இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை சுற்றி இருக்கிறவங்க உங்களை குறித்து என்ன பேசுகிறாங்க அப்படிங்கிறத நம்ம நிறைய நேரத்தில் கேட்கும்போது சந்தோஷப்படுறதை காட்டிலும் நிறைய நேரத்தில் கஷ்டப்பட்டிருக்கோம். ஆமேன். நம்மை குறித்த காரியங்களை மற்றவங்க பேசும்போது நம்ம அதிகமாக மகிழ்ந்ததை காட்டிலும் மனசு உடைஞ்சது தான் அதிகமாக இருந்திருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறாரு, இனி நீங்கள் கேட்கும் செய்திகள் உங்கள் மனதை உடைப்பதாக இருக்காது, உங்கள் மனதை பாதிப்பதாக இருக்காது, உங்கள் மனதுக்கு அது வேதனையாக இருக்காது. அப்படிப்பட்ட நிந்தனை சொற்கள், அவமானமான பேச்சுக்கள் எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை கர்த்தர் தரப்போகிறார். அல்லேலூயா. இனி இதுதான் அவங்களுக்கு வீக்னஸ், இதுதான் அவர்களுடைய பாதிப்பு அப்படின்னு சொல்லப்பட்ட எல்லாவற்றிலும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் தந்து உங்களை நடத்த போகிறார். அல்லேலூயா. உங்க கணவர் சரியில்லை அப்படிங்கிறதா மற்றவர்கள் உங்களை அவமானப்படுத்தி இகழ்ந்து பேச காரணமா இருந்ததுன்னா உங்க கணவருடைய வாழ்க்கையில மாற்றத்தை தருவார். உங்க பிள்ளை சரியில்லை என்பதுதான் உங்களுக்கு வருத்தமும் வேதனையும் வெட்கமுமா இருந்ததுன்னா அந்த பிள்ளை காரியத்தில் கர்த்தர் அற்புதம் செய்து ஆண்டவர் அந்த வெட்கத்திலிருந்து உங்களை விடுதலை செய்வார். உங்களுடைய பொருளாதார வீழ்ச்சி, பணம் இல்லாத சூழ்நிலை, ஏழ்மை, வறுமை நிலைதான் மற்றவர்கள் உங்களை புறக்கணிப்பதற்கும் உங்களை ஏளனம் பண்ணுவதற்கும் உங்களை அற்பமாக நினைக்கிறதுக்கு காரணமாக இருந்தால் உங்க பொருளாதார நிலையை கர்த்தர் ஆசீர்வதித்து அதில் ஒரு திருப்தியை தருவார்.